2 ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பத்தினரை வறுமையிலிருந்து மீட்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. குடிசைகளில் வாழும் 8 லட்சம் குடும்பங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டம். பயனாளிகளுக்கு தலா 3.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதற்கட்டமாக 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். நிதி பற்றாக்குறையை தமிழ்நாடு அரசு கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். 1,08,000 கோடியாக குறையும் என மதிப்பீடு. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் நிதி வரும் கல்வியாண்டு முதல் விரிவுபடுத்தப்படும் என தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி வழங்க தமிழ் புதல்வன் திட்டம். 3 லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வியை சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் எனும் மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் வரும் நிதியாண்டில் 8 இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும். அரிய நூல்களை ஆவணப்படுத்த 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 2.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள். சென்னையில் அடையாறு நதியினை மீட்டெடுக்க 1500 கோடியில் தனியார் பங்களிப்புடன் பணி. 1000 கோடி ரூபாயில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் மேற்கொள்ளப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் விட 4625 கோடியில் திட்ட அறிக்கை. ஆவடி பரந்தூருக்கும் மெட்ரோ ரயில் நீட்டிக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை 4625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்பட்டு ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பிற்காக ஒப்புதல் கோரப்பட உள்ளது. மேலும் கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலும் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலுமான 2ஆம் கட்டத்தின் நீட்டிப்பு வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். சமூக நீதியை மையமாக கொண்ட நிதிநிலை அறிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் பெருங்கனவுகளை மாபெரும் இலக்காக கொண்டுள்ளதாகவும் பாராட்டு. வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடன் மேலாண்மையை சீர் செய்ய அமைக்கப்பட்ட குழுவை தேடுவதற்கு குழுவை அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக விமர்சனம். பொக்கிஷம் போன்ற நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பாராட்டு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என பாமக குற்றச்சாட்டு. நிதி நிர்வாகத்தை சரியாக செய்யாமல் கடன் சுமைகளுக்கு மத்திய அரசின் மீது பழி போடுகிறது தமிழ்நாடு அரசு. பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இலக்கு. பெண்கள் உட்பட அனைத்து தரப்பு வாக்காளர்களையும் சேர்க்க கவனம் செலுத்துமாறு சென்னையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் தர முடிவு. புதிதாக கட்சியில் சேருவோரின் பணியை பொறுத்தே பொறுப்பு வழங்கவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். மக்களவைத் தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கிய திமுக. 2000 ரூபாயை கொடுத்து மனுவை வாங்கிச் செல்லும் திமுகவினர். நாளை மறுதினம் முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை மக்களவைத் தேர்தலுக்கான விருப்ப மனு பெறும் அதிமுக. பொது தொகுதிக்கு 20,000 தனி தொகுதிக்கு 15,000 விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயம்.
பாரதிய ஜனதா கட்சிக்கு தந்த கரும்பு விவசாயி சின்னத்தை மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க வலியுறுத்தல். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் சீமானின் கோரிக்கை மனுவை அளித்தது நாம் தமிழர் கட்சி. தெற்கு நோக்கி செல்லும் ஆம்னி பேருந்துகள் போரூர், சூரப்பட்டு மற்றும் கிளாம்பாக்கத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது. மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என உச்சநீதிமன்ற உத்தரவை குறிப்பிட்டு போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளத்தில் சர்ச்சை பதிவை வெளியிட்ட எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை, 15,000 அபராதம் விதித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பிரபல கட்டுமான நிறுவனமான ஓஷன் லைஃப் ஸ்பேஸுக்கு எதிரான விசாரணைக்கு தடை விதித்தது உயர்நீதிமன்றம். சோதனை நடத்திய அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் உத்தரவு. சண்டிகர் மேயர் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த விவகாரம். கேமராவை பார்த்தது ஏன், வாக்குச்சீட்டில் திருத்தம் செய்தது ஏன் என தேர்தல் அதிகாரிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. அஜித் பவார் அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என அறிவித்த தேர்தல் ஆணைய அறிவிப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுப்பு. புதிய சின்னம் கோரி ஆணையத்தை நாடவும் சரத்பவாருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வடமாநிலங்களைப் போல் புதிய படங்களை 8 வாரங்களுக்கு பிறகே OTT-யில் வெளியிட தமிழ் திரையரங்க உரிமையாளர்கள் கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் வேலை நிறுத்தம் செய்வது மற்றும் சிறிய படங்களுக்கு டிக்கெட் கட்டணம் குறைப்பு குறித்தும் நாளைய கூட்டத்தில் ஆலோசிக்க திட்டம். கடலூர் அருகே ஆணவ கொலை செய்தது தொடர்பாக 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், இந்த வழக்கின் பின்னணியை குறிப்பிடலாம். லாவண்யா, ஆணவ கொலை செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு ஆயுள் தண்டனை கடலூர் நீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த ஆதிவரகநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சீதா. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு எரித்து கொலை செய்யப்பட்டார். சரவணன் என்பவரை காதலித்து சீதா பதிவு திருமணம் செய்து கொண்ட நிலையில் பின்னர் சரவணன் வீட்டில் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த 17/6/2014 அன்று சரவணன், அவருடைய தாயார் செல்வி, அவருடைய அக்கா சகுந்தலா மற்றும் அவரது அக்காவின் கணவர் வெங்கடேசன் ஆகிய 4 பேரும் இணைந்து சீதாவிற்கு திருமணம் செய்துவிட்டு பின்னர் வீட்டிலேயே தங்கியிருந்த நிலையில் பின்னர் சரவணன் தனி குடித்தனமாக சென்றிருந்தார். இந்த நிலையில் 4 பேரும் சேர்ந்து சீதாவை வீட்டிலேயே உடலை எரித்து கொலை செய்ததாக அப்போது தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் புவனகிரி காவல்துறையினர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் 4 பேரும் சீதாவை உடலை எரித்து கொலை செய்தது கண்டறியப்பட்டு 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு கடலூர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி உத்தமராசா தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் ஒரு முக்கிய தீர்ப்பை ஒன்று தற்போது அறிவித்திருக்கிறார் நீதிபதி உத்தமராசா. தீர்ப்பில் இந்த கொலையை செய்த சரவணன் மற்றும் அவரது அக்கா மற்றும் அவரது அக்காவின் கணவர் வெங்கடேசன் மற்றும் அவரது தாயார் என 4 பேருக்கும் தற்போது ஆயுள் தண்டனை வைத்திருக்கிறார். மேலும் சரவணின் தாயார் செல்வி மற்றும் சகுந்தலா ஆகிய இருவருக்கும் தலா 1 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த தீர்ப்பு என்பது ஆணவ படுகொலைக்கு எதிராக தற்போது வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.